ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, என்னோடய ஃபஸ்ட்டு அனுபவம்னு கூட சொல்லலாம். நான் முதல் முறையாக சந்தைக்கு போன என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சிஸ்டர் உங்கள் ஏரியாவில் உள்ள சந்தையை வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு. அப்போ கூட நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். நான் மேக்ஸிமம் சந்தைக்கு போனதில்லை, உங்களுக்காக ஒரு நாள் நான் போயிட்டு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இது திடீர்னு நான் போவேன் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. இன்னொன்று, ராம்நாட்டில் தான் பெரும்பாலும் வந்து சந்தை இருக்கும். ஆனால் இப்போ ரீசன்ட் டேஸாக வந்து ஒரு சில மாதத்துக்கு முன்னாடியே வந்து எங்கள் ஊருக்கு கொஞ்சம் பக்கத்தில் ரெகுநாதபுரம் அப்படிங்கிற இடத்துல வந்து சந்தை போட்டிருக்காங்க. அதுக்கு நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம பசங்களாம் வச்சுட்டு அவங்கள அம்மாட்ட விட்டுட்டு சனிக்கிழமை சந்தை அங்கே. இப்போ மேக்ஸிமம் சனிக்கிழமைங்கும்போது பிள்ளைங்க வீட்டில் தான் இருப்பானுங்க, அவனுக்கு லீவும் கிடையாது. சரி நம்ம போகணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் இந்த வாரம் இந்த சனிக்கிழமை திடீர்னு எடுத்த ஒரு முடிவு தான். குளிச்சுட்டு இன்றைக்கி சனி பிரதோஷம் வேறு, கோயிலுக்கு போகிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அப்போ தான் சடனாக என் பையன் தான் வந்து சொன்னான், அம்மா பக்கத்தில் உள்ள அண்ணன் சண்டைக்கு போகிறானாம்மா அப்படின்னு வந்து சொன்னான். சண்டைக்கா? எந்த சண்டைடா அப்படின்னு கேட்டேன். சந்தைக்குடா அப்படின்னு சொன்னேன். அதோட உடனே அவன் சந்தைனா அப்படின்னு கேட்டான். சரி, எனக்குமே சந்தைக்கு போகணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி உங்கள் அப்பா வீட்டில் இருக்காங்க, சரி வா உடனே நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தைக்கு போயிட்டு வந்து 4:30 போல் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிளம்புனோம். உண்மையாகவே சொல்கிறேன், சந்தைக்கு போகிறது அப்படின்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான் போகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு உள்ளே போன உடனேயே என்ட்ரன்ஸ்லேயே எல்லா காய்கறியும் நான் பாட்டில் வாங்கிட்டு செமந்துக்கிட்டு லாஸ்ட் வரைக்கும் அப்புறம் போனால் உள்ளே ஒரு ரேட்டும் வித்தியாசமாக இருந்துச்சு. அப்புறமா தான் நானாக நினச்சிக்கிட்டேன், சரி நம்ம வந்து வெளியில் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே விறுவிறுன்னு உள்ளே போயிட்டு எங்கெங்கே என்னென்ன ரேட்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்து தான் வாங்கணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா முட்டைக்கோஸெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று 30 ரூபா அப்படின்னு நான் வாங்கினேன். 20 ரூபாய்க்கு இருக்குது, 30 ரூபாய்க்கு இருக்குதுன்னு சொன்னாங்க. 30 ரூபாய்க்குள்ளது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஆனால் வெளியில் வந்து பார்க்குறேன், 3 முட்டைக்கோஸ் வந்து 50 ரூபாய்ன்னு சொல்லி அதே சைஸில் 3 வச்சுருந்தாங்க. அப்படி ஒரு சில இடங்களில் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்ன சொல்லணும் அப்படின்னா, நிறைய வயசானவங்க, இந்த லீவில் இருக்கிற பசங்க அவங்கெல்லாம் கடை போட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் நான் அந்த மாதிரி பார்த்து தான் வாங்கினேன். வெயிலில் ஏன்னா நிறைய கடைகள் நம்ம வெளியில் வாங்குகிறோம். மேக்ஸிமம் நம்ம போனோன்னா வாரத்தில் ஒரு நாள் எல்லா வண்டியுமே நம்ம ஏரியாவுக்கே வந்துடுது. காய்கறி வண்டி, பழ வண்டி எல்லாம் நம்ம அப்படி வாங்கிடுவோம். ஆனால் சந்தைக்குங்கும்போது ஒரு நாள் அவங்க அந்த ஒரு ஏரியாவை, அந்த ஒரு நாளை மக்களை நம்பி அவங்க வியாபாரத்துக்காக வெளியிலேருந்து கொண்டு வந்து போட்டு அதை வந்து சேல் பண்ணுறாங்க. அதை திருப்பி அவங்க ரிட்டன் எடுத்துகிட்டு போகாமல் அதை சேல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஒரு விஷயந்தான் அவங்களுக்கு சந்தோஷம். சாப்பிட்டாங்களோ சாப்பிடலையோ தெரியல. ஆனால் 4 மணி போலயே வந்து மேக்ஸிமம் 3:30 போல் போயிருந்தேன். அந்த நல்ல வெயில் இந்த வாரம் கூட. அந்த வெயிலில் அவங்க உட்காந்து வியாபாரம் பண்ணும்போது ஒரு மாதிரி எனக்குமே கொஞ்சம் சங்கட்டமாகவும் இருந்துச்சு. இருந்தாலும் அது அவங்களோட தொழில், அவங்க அதெல்லாம் எதையுமே கேர் பண்ணிக்கிறல. சொல்லுவாங்கள்ல, சந்தை கடை மாதிரி ஏன் கத்திகிட்ருக்க அப்படின்னு மேக்ஸிமம் ஸ்கூலுக்கெல்லாம் அந்த மாதிரி எந்த பக்கம் பார்த்தாலும் அவ்வளோ ஒரு சத்தம். நீங்கள் கேட்கலாம், நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சந்தைக்கே போகிறீங்களா, இது வரைக்கும் நீங்கள் போனதே இல்லையா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அம்மா வீட்டில் இருக்கும்போது நான் மேக்ஸிமம் சந்தைக்கு போய் தான் காய்கறி எல்லாம் வாங்கி சமைக்கணுங்கிற அளவுக்கு வீட்டில் அவ்வளோ பெருசாக எதுவும் யோசித்ததில்ல. ஸ்கூலு, வேலை, நம்ம வீடு இப்படியே இருந்தாச்சு. மேரேஜுக்கு பிறகு நான் இவங்க மேரேஜ் ஆன ஒரு வாரத்துலேயே நான் வேலைக்கு கிளம்பிட்டேன். ஸோ அவ்வளோதான், வீட்டுக்கு போவேன். உச்சப்பள்ளியில் வேலையில் அங்கே என்னென்ன காய்கறி சமையலுக்கு தேவையோ அதை அப்போயே டெய்லி போகிறனால அப்பப்போ வாங்கிட்டு வருவேன், சமைப்பேன். சந்தைக்கு போகிற அளவுக்கு நான் அதை யோசித்ததும் கிடையாது. இப்போ பக்கத்தில் ரெகுநாதபுரத்துலேயே கொஞ்சம் சந்தை அப்படிங்கும்போது சரி அதை போகணும், பார்க்கணும். மற்றபடி ராம்நாடெல்லாம் புதன்கிழமை சந்தை. போகும்போதெல்லாம் அந்த பஸ்ஸில் வரும்போது கிராஸ் பண்ணும்போது பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம சந்தைக்கு போய் ஜாமான் வாங்கலாம் மெனக்கெட்டு போவாங்க இல்லையா, போகணும் வாங்கணும்னு, அந்த மாதிரி நான் இது வரைக்கும் போனதும் கிடையாது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. போனதுக்கு பிறகு நான் ஒரே ஒரு கம்பு பை வேறு எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்புறம் எல்லாத்தையும் கையிலையும் அதுலேயுமா வாங்கிட்டு வண்டியில் கொண்டு வந்து ஆட்டோவில் வச்சுட்டு வந்தோம். நான் நிறைய திங்ஸும் வாங்கலை. ஏன்னா வீட்டில் வந்து அப்போ தான் முந்தின நாள் தான் வந்து காய்கறி வண்டி வந்துச்சு.
ஒரு 400 கிட்ட எல்லா வெங்காயம், தக்காளி, பீட்ரூட்டு, தேவையான காய்கறி ஃபுல்லாக நான் அந்த மாதிரி வாங்கிட்டேன். ஏன்னா நம்ம போகிறோங்கிற ஐடியாவே இல்லைல்ல. அதனால மேக்ஸிமம் நிறைய காய்கறியும் வாங்குற மாதிரி இல்லை. இவங்க கூட கேட்டாக, "சந்தைக்கு போய் நீ என்ன வாங்க போற? எல்லாம் வச்சிருக்கீல?" அப்படின்னு. சரி அப்படியே போய் பார்த்துட்டாவது வருவோம் அப்படிங்கிற ரேஞ்சில் போயிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் வாங்கணும். எல்லாமே ஒரு தட்டில் வச்சு வச்சு ரூ. 20 தான் ஒரு தட்டு. நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு. ஆனால் என்னென்னா சந்தையில் வாங்குறது ஒரு சில விஷயங்கள் சீக்கிரம் அழுகிருமா அப்படிங்கிறதும் தெரியலை. பார்ப்போம். அப்புறம் நானாக நினச்சிக்கிட்டேன் வாரம் போகணும், அடுத்த வாரமும் போகணும். நைட்டு ஒரு 8 மணி வரை 8:30 வரை இருக்குங்கிற மாதிரியும் சொன்னாங்க. ஒருத்தவங்க 9 மணி வரை இருக்குன்னு சொன்னாங்க. சரி இவங்க வேலைக்கு போயிட்டு முன்ன பின்ன வந்தால் கூட டக்குன்னு போயிட்டு ஏதாவது பார்த்துட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையும் நமக்கு வந்துருச்சு. எலுமிச்சை பழம்லாம் ரூ. 20 தான் வச்சுருந்தாங்க. பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, எலுமிச்சை பழம் ரூ. 20 தானா, லெமன் சாதம் செய்யலாம் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு சடனாக இவங்க சொல்லும் போல் எங்கள் வீட்டில் என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு தெரியாமல் இப்போ பேனை ஃபஸ்ட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே நின்றேன். என் பையன் இதான் சண்டையாம்மா, டேய் சண்டை இல்லைடா சந்தை அப்படின்னு அவனுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. சரி நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். கேரட்டு ரூ. 20. இது 3 கடலை வச்சுருந்தாங்க. இது 3 பார்த்திங்கன்னா ரூ. 50. அடுத்து இது பாக்கெட் வந்து ரூ. 50. அப்புறம் வாழைப்பழம் வந்து ரூ. 20 தான் வச்சுருந்தாங்க. ஆனால் நல்லா நிறைய இருந்துச்சு. சாப்பிட்டாங்க பசங்க. அதே மாதிரி கரும்புமே ரூ. 70. 3 பீஸ் கட் பண்ணாங்க. அதில் ஒரு பீஸ் வந்து சாப்பிட்டுட்டாங்க. 2 தான் இருக்குது. இஞ்சி பரவாயில்ல, ரூ. 20 எவ்வளோ இஞ்சி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இருக்கிறதுலையே வந்து நல்ல இந்த இப்படி பெருசாக முத்துனதாக வாங்கினோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா பிஞ்சாக வாங்கினோன்னா நல்லா இருக்காது இல்லையா. அடுத்து கத்திரிக்காய் வந்து ரூ. 20 கூறு. எலுமிச்சப்பழம் அப்பா பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு எனக்கு. பரவாயில்ல ரூ. 20. எலுமிச்சப்பழம்லாம் நம்ம தனியாக தான் நான் வாங்கியிருக்கேன். ரூ. 5 அந்த மாதிரி. இது வந்து ரூ. 20. இது கூட கொஞ்சம் ஃப்ரெஷ் இல்லாமல் இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோவா தெரில. ஆனால் அப்புறம் உள்ளே போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களாம் வச்சுருந்தாங்க. அது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அடுத்து வந்து பழத்தில் வந்து ஆரஞ்சு பழம் வாங்கினேன். பெரியவனுக்கு ஆரஞ்சு பழம்னா 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரூ. 100. இது 1.5 கிலோன்னு சொன்னாங்க. ரூ. 100. அப்புறம் நிலக்கடலை வந்து ரூ. 40. ஒரு படி ரூ. 40ன்னு சொன்னாங்க. இது என்ன பீக்கங்காய் வந்து ரூ. 20. ஆனால் அவ்வளோவா ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. வாங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போன பிறகு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஊதுபத்தி ஒருத்தவங்க வச்சுருந்தாங்க. அது ரூ. 9 சொன்னாங்க. ஒரு 2 பேக்கெட் வாங்கினேன். இங்கே உள்ள கோயிலுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போயாச்சு. அதனால் 1 இருக்குது. அடுத்து முட்டைக்கோஸை கொடுங்க. இதுதான் எனக்கு பெரிய கவலையாக போச்சு. ஏன்னா முட்டைக்கோஸ் வந்து இது வந்து நான் வாங்கினது ரூ. 30. வாங்கி எல்லாம் முடிச்சுட்டு சரி போகலாம் வண்டி ஆட்டோக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வரும்போது பார்த்தா ஒரு அம்மா இதே சைஸில் 3 முட்டைக்கோஸ் வச்சுட்டு அது ரூ. 50 அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வருத்தமாக போச்சு. 3 ரூ. 50 கொடுத்துருக்காங்களே, நம்ம 1 ரூ. 30 வாங்கிட்டு வந்துட்டோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். அதுதான் நம்ம வந்து சந்தையை பொறுத்த வரைக்கும் உள்ளே போயிட்டு நமக்கு என்ன தேவையோ அதை வந்து கூட ஒரு கடையில் அடுத்தடுத்து விசாரிச்சுட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ தான் ரேட் வைஸாக கொஞ்சம் பார்த்து வாங்கலாம் போல். அது எனக்கு தெரியாமல் போன வாக்கில் நான் பாட்டில் வாங்கினனால அப்புறம் உள்ளே போக போக ஒவ்வொருத்த கடையிலே ஒவ்வொரு மாதிரி ரேட்டு முன்ன பின்ன இருந்துச்சு. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக போச்சு. இருந்தாலும் இது எனக்கு ஒரு அனுபவமாக இருக்குது இல்லையா. அடுத்து நானும் நினச்சிக்கிட்டேன் அட்லீஸ்ட்டு வாரத்துக்கு அடுத்த வாரமும் இதே மாதிரி நம்ம கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி வச்சுருக்கேன். பார்க்கலாம் எந்தளவுக்கு அப்படின்னு. இதோடு வந்து என்ன வாங்கினேன் அப்படின்னா ஸ்ட்ராபெரி பழம் பாக்ஸில் இருக்கும் இல்லையா, அது ஒரு பாக்ஸ் வாங்கினேன். அதுவுமே பசங்க யூஸ் பண்ணிட்டாங்க, சாப்பிட்டுட்டான். பாதி சாப்பிட்டுட்டு பாதி ஃப்ரீவாக எடுத்து வச்சுருக்கான். அப்புறம் என்ன வாங்கினேன்னா ஐஸ்கிரீம் கேட்டானுங்க, அதுவுமே வாங்கியாச்சு. நீங்கள் நினைக்காதீங்க இது வாங்க தான் இவ்வளோ தூரம் போனீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் சந்தைக்கு போகணுங்கிற ஐடியா என்கிட்ட இல்லை. ஆனால் அடுத்த தடவை வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 9 மணி வரை இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டும் ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்களுமே கடை போட்டிருக்காங்க அங்கே. அதையுமே நான் அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டுட்டு மேக்ஸிமம் ஒரு
8:30 9 மணி வரை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் இவங்க வேலை விட்டு வரும்போது நான் போகிறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பஸ்ஸில் போயிட்டு திரும்பி வர்ற மாதிரியும் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு வாரமும் வாரம் போகாட்டாலும் 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு வந்துருச்சு. போவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஏரியாவை நம்பி எங்கெங்கேயோ இருந்து வந்து கடை போட்டிருக்காங்க இல்லையா? இப்படி நம்மளுமே போய் வாங்கினா தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்கும். இன்னொன்று, நம்ம மேக்ஸிமம் வண்டிகளில் தான் வாங்குகிறோம். வண்டியில் வாங்குறத கம்பேர் பண்ணும்போது ரேட் வைஸாக பார்க்கும்போது இங்கே வந்து பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு சின்னதாக என்டர்டெயின்மெண்ட் தர மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எனக்குமே ரொம்ப ஒரு எக்ஸைட்டாகவும் இருந்துச்சு. இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது ஹாப்பியாகவும் இருக்குது. வீடியோவை பொறுமையாக இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்து கேட்ட அத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்பவே நன்றி. நம்மளோட சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எப்பயும் போல் வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.